காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கொலவி வந்து கடிச்சிருச்சுங்க. இந்த விரலோட ஓரத்தில் தான் அந்த செங்கொலவி கடிச்சுது. ஃபஸ்ட்டு அந்த விரலோட ஓரத்தில் மட்டும்தான் வீங்கி இருந்தது. கொஞ்சம் நேராக நேராக பார்த்திங்கன்னா அந்த நடு விரல் பார்த்திங்கன்னா பெருசாக வீங்கிருச்சு. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இந்த கையே ரொம்ப பெருசாக வீங்கிருச்சுங்க. காலையில் நேரம் ஃப்ரெஷ்ஷான டைம் அப்படிங்கிறதுனால கடித்து அந்த பாய்சன் உள்ளே போகிறது எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அப்படியே இந்த விரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் மேலே வரைக்கும் கையோட மேல் பாகம் வரைக்கும் போயிடுச்சுங்க. கை ஃபுல்லாகவே வலி, செம்ம வலிக்குது கை. கொஞ்ச நேரத்தில் வலி குறைஞ்சிருச்சு. ஆனால் வீக்கம் குறையவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வீங்கியிருக்குன்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ குளவி வந்து செங்கொலவி தான் இப்போ என்னைய கடிச்சது. செங்கொலவி கடிச்சிட்டா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. கிராமத்தில் விவசாயம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய செங்கொலவி இருக்கும். வெங்காயப்பட்டறை அவுக்கும்போது வெங்காயப்பட்டறைக்குள்ளே வெங்காயத்துலன்ட்டு அங்கங்கே நிறைய செங்கொலவி இருக்கும். அதெல்லாம் அவுக்கும்போது விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய கடிச்சிரும். பட் யூஸ்ஃபுல்லாக இதை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. கை பெருசாக வீங்கி இருக்கும், விரல் ரொம்ப வலிக்கும், கடித்த இடம் பயங்கரமாக வலிக்கும். கொஞ்ச நேரத்தில் நேராக நேராக வீக்கம் வத்திரும், சரியாக போயிடும். ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து பெரிய வெங்காயத்தையோ சின்ன வெங்காயத்தையோ அரைச்சி தேய்ச்சிக்கலாங்க. அதுதான் ஹோம் ரெமெடி. பெயினும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. எனக்கு இவ்வளோ பெரிய வீக்கம் இருக்குது, ஆனால் பெயின் வந்து அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப கம்மியான பெயின் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. கொஞ்சம் நேராக நேராக பெயின் குறைஞ்சிருச்சு. இப்போ அரிப்பு தான் அதிகமாக இருக்குது. வெங்காயத்தை அரைச்சி தேய்க்கலான்ட்டு இருக்கேன். தேய்ச்சதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ போடுறேங்க.